guys, வணக்கம் and welcome to Guru Pro Gaming. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியன்ஸ் தான் விளையாட போறோம். பஸ் சிமுலேட்டர் இந்தியன்ஸ் வந்து ஒரு பஸ் கேம். இது நமக்கே இப்பதான் தெரியும். என் தம்பியோட ஐடி தான் இது. நிறைய விளையாண்டு இருக்கோம் அதுல. அதனால தான் இந்த பஸ் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. அதை கவனிக்காதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த பேல் மேராக்குன்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அதுலேருந்து இந்த ஜக்காட்டா வரைக்கும் போகலாம். 40,000 கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நிறைய கொடுக்குறாங்க. வாங்க சரி வாங்க. லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓட்டி பார்ப்போம். ரொம்ப நேரம் லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் டெக்ஸ்டர்ஸா செட்டப் சீன். ரொம்ப நேரம் ஆக்குறேன். இந்த கேமரா வச்சா தான் நம்மளுக்கு போய் அவங்க பிக்கப் பண்ணிப்போம். இது வந்து நான் கியர் மாற்றி வச்சிருக்கேன். அவங்க எனக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்னோடனே எனக்கு பர்சனலாகவே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய டைம் விளையாடுவேன். கியரை மாற்றிட்டு வெறித்தனமாக கிளம்புவேன். எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. ஆல்ரெடி கஷ்டப்பட்டு பஸ்ஸில் 100 ஹெல்த் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தேன். யூட்டன் வேறு போட சொல்லுவாங்க. நான் நினச்ச மாதிரியே இடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே இப்படி போகும்போது இடித்தா அப்போ விளங்குமா ஃபுல்லாக. பரவாயில்ல, வேகமாக ஓடி போய் அந்த இடத்த ரீச் பண்ணுறோம் காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ஒன்றுமே ரிப்ளை பண்ணலை. இன்ட்ரோ பிடிச்சிருந்தா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அந்த ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோடய வாய்ஸு இந்த மாதிரி எதுனா பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் புதுசாக வந்திருக்கேன். நான் மொபைலில் தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவேன். மைக்கு கூட என்கிட்ட இல்லை. ஐயோ இடிச்சுக்கிட்டே இருக்கேன். போவோம். இது வந்து ஒரு இந்தோனேஷியன் கேம்னால பேர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சில இடம்லாம் இந்த விளம்பரம் அதெல்லாம் இங்கிலீஷ்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. கேம் நோக்கி வேகமாக போவோம். வேகமாக ஓவர்டேக் பண்ணி போகணும். அடுத்த மேப் லோட் ஆகிட்டு இல்லை, தெரியுதா? லோட் ஆகிட்டு இருக்காது. லோட் ஆனால் தான் நம்ம அடுத்த மேப் போடுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஊரை நம்ம இது பண்ணுவோம். இன்னும் நல்லா என்னால் முடிஞ்சளவு நிறைய ஷார்ட்ஸ் உங்களுக்காண்டி ஆடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். எதனா ஆடியோ மியூசிக்ஸ் இதெல்லாம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை வீடியோ எதனா கேம் பிளே கூட வேணும்னா கூட கேளுங்க. நான் ஸ்கூல் படிக்கிறவனால கொஞ்சம் ஸ்டடீஸும் கம்மியாக தான் இருக்குது எனக்கு. அதனால் நான் சீக்கிரமாக ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணித்தரேன். இந்த மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேமராவில் மேப் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. கீழே பார்த்தீங்களா ஸ்டேரிங், அது பக்கத்தில் இருக்குது. அது பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி பார்த்தா வண்டி போய் இடிச்சிடும் எங்கேயாச்சு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். வண்டி இடித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல் ஹெல்த்து காலி ஆயிடுச்சுன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ட்ரக் சிம்பிள். அந்த ட்ரக் சிம்பிள் தான் நம்ம அதை டச் பண்ண நம்மளுக்கு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா காசு கேட்பாங்க. அதுதான் நம்மளை டோ பண்ணிட்டு போயிருக்கோம். அதனால் பஸ்ஸை கொஞ்சம் இதாகாமல் பார்த்துக்கோங்க.
அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லை இதில். ஐயோ போச்சுடா, கூடு செதறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ போச்சு. ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்பீடாக வண்டி பிக்கப் ஆகும், நல்லா வேகமாக போக முடியும். சிக்னல்லாம் மதிக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா யாரு ஷார்ட்ஸில் ஆடியோ போடும்போது உங்களுக்கு எதனா குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஓகேன்னா ஒரு எஸ் சிம்பிள், அதாவது என்ன சொல்கிறது, எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நோனா நோன் கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னா சொல்லிடுங்க. நீங்கள் சொன்னால் தான் நான் அடுத்த வீடியோலேருந்து போட முடியும் உங்களுக்கு. நம்மளுக்கு ஹெல்த் 93 குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேக வேகமாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பும் போது இந்த கியரை கொஞ்சம் இது பண்ணிடுங்க, கம்மி பண்ணிடுங்க, ஏன்னா இல்லைன்னா என்ன மாதிரி போய் இடிப்பீங்க. அப்படி சொன்னல, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் பண்ண மறந்துட்டேன், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லாமே கராஜுக்கு நீங்கள் போகணும். கராஜுக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஸ்பேனர் சிம்பிள் ஒன்று இருக்கும், ஸ்பேனர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா 5000 காசு, எவ்வளோ நீங்கள் டேமேஜ் பண்ணிங்களோ எவ்வளோ காசு கேட்கும். அந்த காசு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இது பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். ஆனால் நீங்கள் பஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கெலாம் வேறு எதாவது பண்ணணும், அது எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நானே நியூ தானே சொன்னேன். டெய்லி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சும் வந்துட்டு இருக்கோம். அடுத்த மாதம் தான் கொஞ்சம் எனக்கு, நான் 7th போயிட்டனால கொஞ்சம் ஸ்டடீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னன்னு தெரியல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கம்மியாக தான் இருக்குன்ட்டு, நான் உங்களுக்கு அது கம்மியாக தான் சொல்லி, எனக்கு இப்போ தான் நான் 7th வந்திருக்கேன் ஸ்டார்டிங்கு, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸ் ஆடியோஸ் எல்லாமே போடுறேன். நான் சொன்னேன் அது லோட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நான் பார்த்ததுல இதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பரான கிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு பஸ் கேம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சதுலேயே. நான் அவ்வளோக்கா மொபைலில் கேம்ஸ் விளாட மாட்டேன், மிஞ்சி போனால் அந்த இந்தியன் பைக் டிரைவிங் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும், அதுதான் விளாடுவேன். அந்த MGTF மாதிரியே அவ்வளோலாம் அனிமேஷன் இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். இந்த சீட் கோட்ஸ் போட்டால் நிறையலாம் வரும், சூப்பர் ஜம்ப்பு, இன்ஃபினிட்டி ஹெல்த், அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸில் இந்தியன் பைக் ட்ரைவிங் வீடியோஸு இல்லை எதுனா சீட் கோட்ஸ் இதெல்லாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இல்லை நீ இந்த மாதத்தில் சொன்னீங்கன்னா நான் ஈஸியாக போட்டுருவேன், நீங்கள் சொன்னால் அடுத்த நாளே போட்டுருவேன், இல்லைன்னா அன்றைக்கே கூட போட்டுருவேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னீங்கன்னா இந்த வீடியோ இதுக்கு நியூ யூடியூப் இருக்குல்ல, அதனால் சரி நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு வாங்க நம்ம கேம் பார்ப்போம். மேப்பு படி கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் அனிமே சொல்கிற மாதிரி அனிமே எடிட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லுவேன். நான் நிறைய அனிமே எடிட்ஸ், அனிமே ஃபோட்டோஸ்லாம் வச்சு பண்ணுறேன். அது அப்படிலாம் எதனா வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான்
இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெஸ்டினேஷன் போய் நம்ம ரீச் ஆகிடும். நீங்கள் வாட்டில் போயிட்டு இருக்காங்க, நான் போய் கண்ணா பின்னா நான் எழுதி. இந்த கேம் விளையாடுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ரியலான கியர் மாதிரி வேணும்னா கூட செட்டிங்கில் இருக்கும் கியரு. அது நீங்கள் 1, 2, 3 கியர்ஸ் உங்களுக்கு என்ன கியர் வேணுமோ மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கியர் வந்து கியரே இல்லாதது, நார்மலாக அது ப்ளஸ் பண்ண இது ஆக்சிலேட்டர் அழுத்தினாலே அதுவே கியர் மாதிரி ஆட்டோமேட்டிக்கு. செகண்ட் வந்து நான் இப்போ வச்சுருக்கிறது. தேர்டு வந்து ஒரு ரியல் கியர் மாதிரியே ஒன்று இருக்கும். அது இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோவுமே மினிமிலிட்டியாக தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லவே மறந்துட்டேன். உங்கள் சப்போர்ட்னால நான் 2K லைக்ஸும் சரி 2K வியூஸும் 100 லைக்ஸும் அச்சீவ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். இதே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே போடுவேன். நீங்கள் எல்லாமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட போதும். ஆனால் நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிகிட்டே இருக்கிறதுல கியரை மாற்றவே மாட்டேன், ஒரே கியர்லேயே ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஹைவேஸ்லலாம் 6th கியரை போட்டு ஓட்டினா தான் ஒரு சந்தோஷமே. அவ்வளோ ஸ்பீடு போகும், சூப்பராக இருக்கும். எப்பா பஸ்ஸு ரியல் பஸ் மாதிரி எப்படி ஆடுது பாருங்க. தப்புன்னு இதாகணும் டர்ன் பண்ண மாதிரி ரியல் பஸ் மாதிரி ஆடுது பாருங்க. இவருங்க நம்மளுக்கு ஒரு 3 ஹாரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கில் இருக்கிறதுல. இது ஒன்று, இது ஒன்று. இந்தோனேஷியன் ஹாரன் நல்லா தான் இருக்கு. அந்த ஹாரன் கடைசியாக இருந்தது. டோல் வந்துருச்சு. நினைக்கலாம் ஏன் போன வாட்டி காசு கேட்டாங்களே, இந்த வாட்டி என் டோலில் காசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம போன டோல்லே 5000 ரூபாய் காசு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 5000 ரூபாய் காசு வந்து இன்னும் ஒரு டோல் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடிச்சுட்டு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்டிவிட்டின்னு ஒரு கேம் பிளே சிக்மா கேமிங்கோட போடலான்னு இருக்கேன். அது நீங்கள் போட முடியல. மேபி இன்னைக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். ஆல்ரெடி அந்த கேம் நான் விளாண்டு பார்த்துருக்கேன், ஈஸி. ஆனால் என்னை விட என் ஃப்ரெண்ட்ஸு சிக்மா கேமிங் அப்புறம் ஸ்மைல் கேமிங்க்கு தான் நல்லா தெரியும். குட்டி சரி பேசிட்டு ஃப்ரெண்ட்லி. இதோட 3வது மேப் இதாகிடுச்சு. தெரிஞ்சு நம்ம 2 டோல் இப்போ முடிச்சிருக்கோம். அதனால் இப்போ நான் டேரெக்டாக இப்போ நம்ம அந்த ஸ்டாப்பிங்க்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். என்னோட நாள் தான் நம்மளுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் வரும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்தாச்சு
வேகமாக போய் பேசஞ்சர்ஸை ட்ராப் பண்ணிட்டா போதும். வேகமாக போயிடுவோம். சூப்பராக இருக்கு. கிராஃபிக்ஸு அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணது தான். நான் நினச்சது தான் இத்தனைக்கு. வாங்க வேகமாக நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அவனும் நம்மளை கேட்க மாட்டான் சிக்னல்லாம் மதிக்கலன்னா. ஆனால் ரியல் ரூல்ஸில் எப்படி போனீங்கன்னா போலீஸ் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதனால் ரியல் இதில் என்ன ரியல் லைஃப்பில் சீக்கிரம் போனால் தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். ரொம்ப டைம் ஆகும். இந்த ரூட் வேறு ரொம்ப பெருசாக கொடுத்துட்ருக்காங்க மேப்லாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரம் போக உங்களுக்காக டெய்லி கஷ்டப்பட்டு என்னோடய அசைன்மெண்ட்லாம் முடிக்காமல் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஹா தெரியாமல் பேசிட்டேன். ஆஹா போச்சிடா டொம்மேல் வந்து ஒரு இது முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ எனக்கு ஹெல்த்து குறைஞ்சி 100ல் கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட பாதி எடுத்து கொண்டு வந்துருக்கேன் ஹெல்த்து. நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இது மேலே தான் ஏறணும். நாங்கள் ஏறிடுவோம் டப்பு டப்புன்ட்டு. ஏறிட்டா போய் ரீச் ஆயிடும். இறக்கி விட்டுருவோம். போய் சுற்றி போய் நினச்சேன் போய் ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். பாய் பாய்.